கதை நேரம். முன்ன ஒரு காலத்தில் அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து தேவலோகத்தை துன்பப்படுத்தினாங்க. அப்போது அங்கே இருக்கிற எல்லா தேவ அப்சரஸும் ஆதிபராசக்தியை வேண்டினாங்க. ஆதிபராசக்தி சாந்த ஸ்வரூபி, சத்திய ஜோதி. அவங்க முகம் கருணையால் ஜொலிக்கும். அவங்க தன்னோட சக்திகளை 7 முகமாக பிரித்தாங்க. அவங்க எல்லாம் சப்த மாதர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. பிராமினி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. குறிப்பாக வராகி அம்மன் இருள், கர்மசக்தி, மாயை, எதிரி சக்தி ஆகியவற்றை அழிக்கிறவங்க. வராகி அம்மன் தான் ஆதிபராசக்தியோட படை தளபதியாக நிற்கிறவங்க. வராகி அம்மன் அசுரர்கள் எல்லாரையும் தன்னோட ஒரே பார்வையில் அழிச்சாங்க. ஆதிபராசக்தியோட கருணையினால் வராகி அம்மா பூமியில் அவதரித்தாங்க. அவங்களோட கருணை பார்வை பூமி மேலே பட்டுச்சு. பூமி பஞ்சத்தில் தவிச்சுது. தண்ணி இல்லை, வளம் இல்லை, மக்கள் கவலையில் இருந்தாங்க. அப்போது முனிவர் மக்கள்கிட்ட வராகி அம்மனோட கோவிலை பிரதிஷ்டை பண்ண சொன்னாங்க. மக்கள் கோவிலை கட்ட ஆரம்பித்தாங்க. கோவிலில் 6 கால பூஜை நடந்துச்சு. வராகி அம்மன் திருக்கோயிலில் திருவிழா சிறப்பாக நடத்தினாங்க. முனிவரோட அறிவுரையால் அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலை கோலாகலமாக திருவிழா மாதிரி எடுத்து கொண்டாடினாங்க. அம்மன் ஒரு தாயா அவங்களுக்கு அருள் பாவிச்சா. பூமி சொர்க்கமாக மாறுச்சு. வயல்வெளியெல்லாம் பூத்து குலுங்குச்சு. வராகி அம்மன் வெளியில் இருக்கிற அசுரனை மட்டும் அழிக்கிறவங்க இல்லை, உள்ளே இருக்கும் பயம், கோபம், ஆசை, கர்வம் இவற்றையெல்லாம் அழிக்கிறவங்க. பன்றி முகம் அப்படின்றது பூமியை ஆழத்திலிருந்து தூக்கும் சக்தி, அதாவது வாழ்க்கையின் அடிப்பகுதியிலிருந்து உயர்த்தும் சக்தி. வராகி அம்மனை வழிபடுறதுனால மனதைரியம், எதிரிகளை தடை நீங்கும், வேலை, தொழில் முன்னேற்றம் ஆகியவெல்லாம் ஏற்படும். கண் எதிரில் இருக்க தீய சக்தி எல்லாம் நீங்கும். ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படும். வராகி அம்மனின் ரூபம் பன்றியின் முகம். கைகளில் சங்கு, சக்கரம், சில சமயம் கருணை மிகுந்த முகம், சில சமயம் போர்க்கோலம் மிகுந்த முகம். அவரின் உருவம் தீயதை அழித்து தன்மையை பாதுகாக்கும். தமிழ்நாட்டில் பல அம்மன் கோவில்களில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. சில இடங்களில் அஷ்டமி இரவு பூஜை மிகவும் பிரபலம். அந்த நாளில் வழிபட்டால் எதிரிகள் விலகுவர், தைரியம் பெருகும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அம்மன் அருளால் எதிரிகளின் துர்நோக்கும் தீய சக்தி எல்லாம் விலகும். வியாபாரம், வேலை, பணவரவு ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும். பயமின்றி வாழறதுக்கும் மன உறுதி, தைரியம் ஆகியவற்றையும் வராகி அம்மன் தருவாங்க. குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க. சந்தான பிராப்திக்காக பலர் வராகி அம்மனை வழிபடுவாங்க. கல்வி, தேர்வு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை எல்லாத்துலேயும் வெற்றி பெறத்துக்கு வராகி அம்மனோட அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. வீட்டில் சண்டை, மனக்கசப்பு குறைஞ்சி அமைதி நிலைக்கும். வெள்ளிக்கிழமை அல்லது அஷ்டமி தினன்ற வழிபாடெல்லாம் மிகவும் சிறந்தது. எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஓம் வராகியை நமக அப்படின்ற மந்திர ஜபம் ரொம்ப சிறப்பானது. சிவப்பு பூ, கருப்பு உளுந்து நெய்வேத்தியமாக வராகி அம்மனுக்கு படைக்கலாம். வராகி அம்மன் உக்கிர தெய்வமாக இருக்கலாம், ஆனால் அவங்க அமைதியின் ரூபம். ஒரு தாயாக மாறி எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்க. மனசில் ஒரு நல்லதை நினச்சி அவங்கள தினமும் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று நம்மளை பாதுகாக்கிறவங்க. வராகி அம்மனோட சிறப்பே அவங்க ஒரு தேவதை. நமக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தானே செய்வாங்க.